ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் ராகுகேது பெயர்ச்சி என்று நடக்கிறது என்று கேட்டீர்களானால், வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது. முதலில் கிரக நிலைகளை பார்ப்போம். வைகாசி மாதம் சூரியனாகப்பட்டவர் ரிஷபராசியில் இருக்கிறார். மீனராசியில் சுக்கிரன் உச்சம், சனி பகவான் சேர்க்கை, புதன் மேஷராசியிலும் அதே வேளையில் செவ்வாய் கடகராசியிலும் நீச்சமாகிறார். இவ்வாறாக கிரகநிலைகள் இருக்கின்றன ராகுகேது பயிற்சி நடக்கும் தினத்தன்று. மேஷராசிக்காரர்களுக்கு ராகுகேது பயிற்சி எவ்வாறு இருக்கும்? ராகுவானப்பட்டவர் 11ஆம் இடத்திலும், கேதுவாகப்பட்டவர் 5ஆம் இடத்தில் சிம்மராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு பார்வை, தனகாரகன், பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆனால் ராகு கேது அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், கேது சிம்மராசியிலும் ராகு கும்பராசியும் அமர்ந்திருப்பது அவ்வளவு பொதுவாகவே அவ்வளவு சாதகமான பயிற்சி என்று இந்த ராகுகேது பயிற்சியை சொல்லிவிட முடியாது. ஏனெனில் கேதுவாகப்பட்டவர் சிம்மராசியில் பகைப்படுகிறார், ராகுவாகப்பட்டவர் கும்பராசியில் சனி பகவான் வீட்டில் அமர்கிறார். அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. பொதுவாகவே எடுத்துக்கொண்டோமானால் சமுதாயத்தில் ஒரு நிமிடங்கள் சொல்லிவிடலாம். சமுதாய ரீதியாக சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டோமானால் அனைத்து மக்களுக்குமே இந்த 1.5 வருடங்கள் என்பது மிக மிக சோதனையான காலகட்டமாகத்தான் இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சி விலைவாசி உயர்வு, பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு, வியாபாரம் சரிவு, தங்கம் விலை உயர்வு, வெயிலும் அதிகமாக இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், பொருட்கள் தட்டுப்பாடு, வேலை தட்டுப்பாடு, வியாபார தொய்வு ஏற்படுவதால் மக்களுக்கு வேலையின்றி தவிப்பார்கள். பொருளாதாரம் ரொட்டேஷன் ரொம்ப கம்மியாகும். அனைத்து தொழிலுமே ஒரு தொய்வு ஏற்படும். தங்கத்தை தவிர, தங்கம் மட்டும் விலை ஏறிட்டே இருக்கும், வெள்ளியும் விலையேறும். இவ்வாறாக போகுமே தவிர மற்ற எந்த விதமான பெரிய அளவு பலன்களாக ராகுகேது பயிற்சி சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமாக இந்த ராகுகேது பயிற்சி பலனளிக்கப் போகிறது. அந்த வகையில் எடுத்துக்கொண்டோமானால் மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் கேது அமர்வதால் மேஷராசிக்காரர்களுடைய முடிவுகள், அவர்கள் எடுக்கக்கூடிய திறனான முடிவுகளில் சில நேரங்களில் குழப்பங்கள் வரலாம், தவறான முடிவுகள் எடுத்து விடலாம், பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். என்ன முடிவுகள், பெரிய முடிவு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க, ஒரு சிங்கப்பூர் போகிறீங்க, மலேசியா போகிறீங்க, அல்லது கனடா போகிறீங்க அப்படின்னா ஒர்க் பெர்மிட்டோடு போகணும், நல்ல ஜாபாக பார்த்து போகணும். அதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, கண்டிப்பாக தரேன்னு சொல்லுவான். இன்டர்வியூ முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும். கடைசியில் பார்த்தா வேக்கன்சி இல்லை, சரியில்லைன்னு சொல்லி அப்செட் ஆகிடும். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதுபோல் பல முக்கியமான விஷயங்களில் தங்களுடைய முடிவுகள் தவறாகும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பிள்ளைகளால் செலவுகள் அதிகம், பிள்ளைகளால் தொல்லைகளும் அதிகம். பெற்ற பிள்ளைகளால் மேஷராசிக்காரர்களுக்கு பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது காதல் இதழ்னு போய் சிக்கிக்கிடுவாங்க. அதுக்கு உண்டான பஞ்சாயத்து பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். ஆண்களுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வரும். இருந்தாலும் தொல்லை பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தான் தொல்லைகள் அதிகம்.
மூன்றாவதாக மனைவி வகைகளோ அல்லது கணவன் வகைகளோ ஏதாவது நைன்னு ஏதாவது மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாலாவது உடல்நலம் சம்மந்தப்பட்டவை, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டவை, அதிலும் தேக்க நிலை ஏற்படும். வியாபார நிலையை பொறுத்தவரையில் மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இட அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், அவர் 12ஆம் இடத்தில் போய் மறைகிறார். தங்களுக்கு 7.5 சனியின் முதல் சுற்றில் இருக்கிறீர்கள். எனவே அனைத்துமே தேக்க நிலையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடலாம் சில பேருக்கு. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னவென்றால், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்தில் அமர்கிறார் மிதுன ராசியில். அந்த ஒரு காரணத்தினால் 9ஆம் வீட்டுக்கு பார்வை, 7ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பார்வை, தங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பார்வை, 11ஆம் இடத்துக்கு பார்வை. அதனால் சற்று ஆறுதலான விஷயம். பொருளாதாரம் சமாளித்து விடுவீர்கள். அதிகம் கடன் பட வேண்டியதாக இருக்கும், கடன் பட்டு தான் தொழில் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் லாபம் கிடைக்கும், லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார உயர்வு இருக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டி பாதியிலே நின்றுட்டு இருந்ததுன்னா அதை மறுபடியும் தொடர்ச்சியாக செஞ்சு கட்டி முடிக்கலாம். அதுக்கும் நீங்கள் லோன் தான் வாங்கணும். முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3-4 விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். முக்கியமாக கணவன் மனைவியாக இருப்பவர்கள் உங்களுக்குள் ஒற்றுமையை வளர்த்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வேண்டாம், ஈகோ வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். இரண்டாவது, தொழில் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை திருந்த செய்யுங்கள், ஆழமாக செய்யுங்கள், அதையே சற்று விரிவாக செய்யுங்கள். புது தொழிலுக்கு செல்ல வேண்டாம். இது 2. மூன்றாவது விஷயம், பிள்ளைகளுக்காக செலவு செய்வது சற்று பார்த்து எச்சரிக்கையுடன் செய்யுங்கள். வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், நான் 5 லட்சம் கட்டுறேன், 10 லட்சம் கட்டுறேன்னு எங்கே போய் ஏமாந்துடாதீங்க. அல்லது ஏதாவது நான் அது படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன்னு பிள்ளைகள் சொல்லி அதன் மூலயமா பணத்தை கட்டி விரயம் பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய போக்கு, இவற்றிலெல்லாம் கவனமாக கண்காணிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் தவறான பாதையை ஒருவேளை அதை தவறான பாதைக்கு சென்று விடலாம், கவனம் தேவை. பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது இருப்பதால் தான் நான் இதை சொல்கிறேன். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது ஒரு ஆறுதலான விஷயம். எவ்வாறேனும் எப்படியாவது பொருளாதாரத்தை சமாளித்து விடுவீர்கள். அதற்கு தகுந்தாற்போல் யாருடைய பணமோ கையில் தாண்டவம் ஆடும், அல்லது கடன் கிடைக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் ரொட்டேஷன் ஆகிடும். இதுதான் நடக்குமே தவிர இந்த 1.5 வருடத்தில், அடுத்த 1.5 வருடத்தில் அனைத்தையுமே சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் மேஷராசிக்காரர்கள். ஒவ்வொன்றாக புதிதாக பிரச்சனைகள் தோன்றலாம். அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். குடும்பத்தை கொண்டு செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் இனிமேல். அதே வேளையில் குடும்ப நபர்களுக்குள் கருத்து வேற்றுமை வராமல், பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்க்கை துணைவருடைய உடல்நலமும் பிள்ளைகளுடைய போக்கும் மிக மிக அவசியம், கவனத்தில் கொள்ளுங்கள். அதே வேளையில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம், புது தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கின்ற தொழிலை சரியாக செய்யுங்கள், திருத்தமாக செய்யுங்கள், ஆழ்ந்து செய்யுங்கள். அதையே அதிகபட்சமாக பெரிய அளவில் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நடக்கும். கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அடுத்த 1.5 வருடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சியினால் கண்டிப்பாக அந்த கடின உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் குருவினால். இதுதான் இந்த ராகுகேது பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு. முடிந்தவரை மேஷராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள் மேஷராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.